ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கி ஸ்டெப்ஸ். நான் மேக்ஸில் ரொம்ப வீக்குப்பா. எனக்கு ஒரே புக்கில் ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கணும், எடுத்துக்காட்டு சம்ஸ் நிறையா இருக்கணும், பயிற்சி வினாக்கள் இருக்கணும். அது போக எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தான் புக் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ்க்காக இந்த வீடியோ உங்களுக்கான தான். நான் ஃபைனலி ஒரு நல்ல புக்கை கண்டுபிடிச்சிட்டேன் மேக்ஸ்க்குன்னு. நான் இந்த புக்கு தனியாக வாங்கலை. மேக்ஸ், ஜிஎஸ், சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 இந்த மாதிரி 4 புக் சேர்த்து 1820க்கு வாங்கினேன். நீங்கள் புக்கு தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இந்த புக்கோட தனியாக வாங்குறப்போ உங்கள் ப்ரைஸ் 525 வரும். ப்ளஸ் ஷிப்பிங் 75 ருபீஸ் சேர்த்து வரும். நான் காம்போ பேக்கில் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் மேக்ஸ் ரிவ்யூ கொடுத்துட்றேன். நாளைக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஜிஎஸ் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த புக்கு ஆசான் பப்ளிகேஷனோட மேக்ஸ் மனதில் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கோட சேர்த்து நமக்கு ஒரு ஒய்எம்ஆர் சீட்டும் கொடுத்துருவாங்க. இந்த புக்கில் இருக்க டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னதை பார்த்துலாம் வாங்க. ஆப்டிடியூட் டாபிக் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம், ஹெச்எஃப், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ, பர்சன்டேஜ், லாபம் நட்டம், டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேம் இதே புக் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், லிங்க் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் முடிச்சதுக்கப்புறம் கீழே ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் உங்களுக்கு பகடை, புதிர், காட்சி காணவியர், தகவல் செயல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் இருக்க ஒரு பெரிய ஹைலைட்டே நீங்கள் டாபிக் வைஸ் படிக்கும்போது அந்த டாபிக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் நமக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. புக்கில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக நமக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவுக்கு அதர் சோர்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஒன்ஸ் இந்த புக்கு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் இந்த புக்கிலே இருக்குது. அது போக 6 to 10 வரைக்கும் இருக்கிற அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ், எடுத்துக்காட்டு சம், பயிற்சி சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த எல்சிஎம், ஹெச்எஃப் பாருங்கள். இந்த டாப்பிக்லேயே மட்டும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் 112 கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தாண்டி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிற போட்டி தேர்வு நாட்கள்னு நமக்கு அதை சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு டாபிக் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் செகண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு சில கொஸ்டின் நம்ம கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டாபிக் வைஸ் இதெல்லாம் ஆப்டிடியூட் ரீசனிங் முடிச்சதுக்கப்புறமா புக்கோட எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு 46+ கொஸ்டின் பக்கத்தில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு பார்த்துருவோம். பின்னாடி இதே மாதிரி சேம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்கும். நீங்கள் இந்த புக்கில் கொடுத்துருக்க சம்ஸ் சால்வ் பண்ணி பார்த்தாவே 23+ கண்டிப்பாக போட முடியும். ஸோ எனக்கு மேக்ஸ் வராது, நான் பிகினர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மேக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 2D 3D சம்ஸ் இருக்குல்ல, இதில் நமக்கு 374 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே இதை தாண்டி வெளியில் வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நம்ம 374 கொஸ்டின்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு 5-6 நாள் கூட இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை தாண்டி வெளியில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி பாருங்கள், நான் சொன்னேன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு வித் ஆன்சரோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நீங்கள் புக்கில் இருக்க சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசனிங் டாபிக் பாருங்கள், சேம் ஆப்டிடியூட் கொடுத்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்கூல் புக் சம்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சொல்யூஷனோட. ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லா சம்ஸுமே இருக்குது. உங்களுக்கு புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருக்குது, நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதர் சோர்ஸ் புக் தேவையில்லை. நீங்கள் உங்களோட நோட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். நான் ரெஃபர் பண்ணுறது ஸ்கூல் புக் இல்லாதவங்க, நோட்ஸ் மேக் பண்ண டைம் இல்லாதவங்க, அப்படி யாராக இருக்கவங்க அதர் சோர்ஸ் எழுதிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.